மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அர்ஜுன் அர்ஜுன் கண்ணை மூடு. ஏன் நீ கண்ணை மூட. சொல்லு. என்னது? டேய், ஒரு நல்ல நியூஸ் உனக்கு. ராஜேஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 5 நாள்ல உங்களுக்கு கல்யாணமா. சூப்பர்மா. யார் சொன்னா? வேற யாரு, நம்ம பார்வதி தான். அவ நல்ல மனசை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நீ ஓட ஓட விரட்டினல. அதெல்லாம் அப்புறம் சாரி சொல்லிக்கலாமா? மா, கண்ட கனவு நிஜமாயிடுச்சு. ஆமாடா. பா, சந்தோஷத்துல எனக்கு தலை கால் எதுவுமே புரியலடா. ஐஸ்வர்யா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளான்னு எனக்கு தெரியல. அப்பாடா, இனிமே என் செல்லத்துக்கு தான் ஷாலினி, சந்தேகமே இல்ல. இனி அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம். சந்தோஷமா? என்ன அர்ஜுன்? ராஜேஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் ஓகே. ஆனா ஷாலினி இன்னும் அவனை மறக்கலையே. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாளா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ராஜேஷ் இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டா இவ அங்க போகவா முடியும்? ராஜேஷ் கூட ஊர் சுத்தவா முடியும்? வாழை ஒட்ட நறுக்கி உட்கார வச்சிருவாங்க அவளை. இனிமே உன்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் கதி இல்ல. இந்த நாளுக்காக தான் நாம காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ மனசுல அவன் இருக்கானேமா. இவ கை உடைஞ்சப்ப அவன் போய் எக்ஸாம் எழுதி கொடுத்தானே, அவன் மனசுல இடம் பிடிச்சிருக்கான். ஐயோ டேய், வேணும்னா இன்னொரு கையை உடைக்கிறேன். நீ போய் எக்ஸாம் எழுதி கொடு. அப்போ அவ மனசுல நீ இடம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். என்னம்மா? டேய், சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டா. டேய், ராஜேஷ் இன்னொருத்திக்கு புருஷன் ஆனதுக்கு அப்புறம் 2வதா நான் இருக்கேன்னு சொல்லிட்டா போவா? வீட்டுல அவளை அடிச்சே துரத்திடுவாங்க. இனிமே ஷாலினி உனக்கு தான்டா. அப்ப கல்யாணம்? தோ, இனிமே நான் சும்மா இருப்பேனா? இப்பவே நான் அண்ணன் வீட்டுக்கு போய் இந்த உடஞ்ச உறவை ஒட்ட வச்சு பொண்ணு கேட்பேன். அவங்களும் இந்த விஷயத்துல நொந்து நூலா இருப்பாங்க. இந்த நேரத்துல நான் போய் கல்யாணம் பேசினேன்னு வை, அவங்க எப்படியும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் ஷாலினிக்கும் தான் கல்யாணம். இதை யாராலையும் தடுக்க முடியாது அர்ஜுன். சந்தோஷமா இரு. அம்மா, you are the best mom in the world. You are happy? Very happy. Very good. இந்த பாரு, கல்யாணத்துக்கு தயாரா இரு. நான் கல்யாண ஏற்பாடுலாம் ஆரம்பிக்கிறேன். முதல்ல உங்க அப்பா வந்த உடனே நானும் அவரும் அண்ணன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன். அவர் வேண்டாமா, நீ ஒரு ஆளே போ. போய் வெற்றியோட திரும்பி வாமா. ஷாலினி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். நானு அவளுக்கு மாமியார் ஆகணும். இது நடக்கும். சரியா? சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷா அழகாயிடணும். சரியா? சரி. என்ன ஷாலினி, டென்ஷனா இருக்க? ராஜேஷ்க்கும் ஐஸ்வர்யாக்கும் உப்பு தாம்பால மாத்தி கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. இன்னைக்கு காலையில கோயில்ல போய் கல்யாண ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போதான் தகவல் வந்தது, வர வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கும் கல்யாணம். அட பாவிகளா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? அதான் தெரியலப்பா. எனக்கு 2 பேர் மேல பயங்கர கோவம். அவங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, அவங்களை நான் ஒரு வழி பண்ணணும். ராஜேஷ் அப்புறம் அந்த சொர்ணம்மா, அவங்க தானே வந்து என் புள்ள பொழைக்க தாலியை குடுமான்னு கேட்டாங்க. ராஜேஷ் மேல என்ன கோவம் உனக்கு? பழச மறந்துட்டான், அது போகட்டும். இப்ப நீ அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவன் ஒத்துக்கிட்டான்ல, உன் கூட பார்க்கு கோவிலுக்குன்னு வரான்ல, உனக்கு பரீட்சை கூட எழுதி கொடுத்தானே. இப்ப தைரியமா வீட்டுல ஒன்னதான் பிடிச்சிருக்கன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன கேடு? பாவம், அவன் சூழ்நிலை கைதி. முதல்ல ஒன்ன ஒதுக்கணும்டி. எல்லாருக்கும் பாவப்பட, ஆனா ஒன்ன விட்டுடு. அந்த சொர்ணம்மா அவங்களுக்கும் 5 வருஷம் ஞாபகம் இல்லாம போயிடுச்சா? உன் கூட கோயம்புத்தூர்ல எப்படிலாம் அலைஞ்சாங்க. நீ இல்லைன்னா என்ன அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அவங்க ஏன் சும்மா இருக்காங்க? அவங்களும் சூழ்நிலை கைதி தான். அவங்களுக்கு அவங்க மருமகளோட வாழ்க்கை முக்கியம். நியாயமான காரணம் தானே. நான் எதுக்கு தாலியை காட்டி உண்டியல போட்டேன்?
எந்த ஐஸ்வர்யாக்காகவும் இல்ல, உனக்காக. நீ ராஜேஷ் கூட வாழணுங்கிறதுக்காக. அந்த அம்மா குடும்ப தலைவி, அவங்களால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா?